Hi, hello girls, welcome back varshak channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்பை பற்றி சொல்ல போகிறோம். அந்த ஆப் உங்களுக்கு வீடியோ ரொம்ப ரீச் ஆகணும்னா உங்களுக்கு வேண்டியது வெறும் 4 விஷயம்தான். முதல்ல தம்ப்லைன் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரியல, என் சேனலில் ஏற்கனவே போட்டுக்கிறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். செகண்டு டிஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் அந்த வீடியோ கரெக்டான டைமில் போகும். தேர்டு டைட்டில் அதுக்கு பின்னாடி லாஸ்ட்டில் டேக்ஸ் இருந்தால் தான் நீங்கள் யூடியூப்பில் ஹவு டு இன்க்ரீஸ் சப்ஸ்கிரைபர் சர்ச் பண்ணிங்கன்னா யார் அந்த டேக்ஸில் கொடுத்துருக்குறாங்களோ ஹவு டு இன்க்ரீஸ் சப்ஸ்கிரைபர்னு அதை அந்த லிஸ்ட்டெல்லாம் வந்துடும். நீங்கள் அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ நான் ப்ரொமோட்டெல்லாம் பண்ணல, வெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வெறும் 50 லைக் மட்டும்தான். வெறும் 50 லைக் கொடுங்க ப்ளீஸ். சில பேர் கேட்குறாங்க, என்னடா உங்கள் வீடியோ மட்டும் இதெல்லாம் கொடுக்குற, ஏன் ரீச் ஆக மாட்டேங்குதுன்னு தெரியல. நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன ரீச் எந்த நல்ல ரீச் ஆகும். ப்ளீஸ் அந்த லைக் பட்டன் வெறும் 50 லைக் தான். அதுக்கு புது வியூவர்ஸுக்கெல்லாம் ஒரே ஒரு கோரிக்கை, அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆல்னு போட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உங்கள் யூடியூப் உங்களோட ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்க்கோங்க. ஃபஸ்ட்டு போயிட்டு யூ டூல்ஸ் ஆப்னு இருக்கும், அதை சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிட்டு இங்கே யூ டூல்ஸ்ன்னு இருக்குது, செகண்ட் ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லோகோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த ஆப்பு தான் இது. ஏற்கனவே நான் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஓப்பன் கொடுத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே இதை யூஸ் பண்ணி இருக்கிறதுனால எங்களுக்கு எதுவுமே கேட்கல. உங்களுக்கு புதுசாக ஓப்பன் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் அலோவ் கொடுத்துட்டு பாருங்கள், இங்கே 4 ஆப்ஷன் இருக்குது. இதில் ரேட் செக்குன்னா உங்கள் வீடியோ எந்த ரேட்டில் இருக்குதுன்னு பார்க்கலாம், எந்த ரேங்கில் இருக்குதுன்னு. இது ட்ரெண்டிங் வீடியோ, எது ரொம்ப ட்ரெண்டிங்காக நிற்குதோ அந்த வீடியோலாம் இதில் தெரியும். அப்புறம் இங்கே டேக்ஸுனுக்கும் அது வேணாம், இது எதுவும் யூஸ் ஆக மாட்டேங்குது. இப்போ 4th ஆப்ஷனில் கீவேர்ட்ஸ் அது இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே இதில் நான் யூடியூப் டிப்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். யூடியூப் டிப்ஸ் இன் தமிழ் போட்டு கீழே நீங்கள் எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கணும். நான் இந்தியாவில் இருக்கிறத இந்தியா செலக்ட் பண்ணிட்டு சர்ச்சுன்னு கொடுத்துட்றேன். கொஞ்சம் லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். ஆயிடுச்சு, இருங்க ஒரு நிமிஷம். இப்போ நான் கரெக்டான கீவேர்ட்ஸ் சர்ச் பண்ணல, அதனால் அது வரல. இப்போ நான் ஹவு டு கிரியேட் தம்ப்லைன் கிளிக் சர்ச் பண்ணி இந்தியான்னு கொடுத்துக்கின்னு சர்ச் கொடுத்துட்றேன். சர்ச் கொடுத்துட்டு இங்கே 2வது ஆப்ஷனு வியூன்னு இருக்குது, வியூ ஆல்னு இருக்குது. இங்கே பாருங்கள் எத்தனை கீவேர்ட்ஸ் இருக்குதுன்னு. நீங்கள் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணினே வாங்க, எது வேணுமோ. how to make a thumbnail for YouTube videos, how to make thumbnail, how to make YouTube thumbnail, அது மாதிரி எத்தனையோ இருக்கும். பக்கத்துலேயே பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா எல்லாம் கூட கிளிக் பண்ணிக்கலாம். நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு இவ்வளோ மட்டும் கிளிக் பண்ணிக்கிறேன். இது எங்கள் கீழே ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே காப்பி செலக்டடுன்னு இருக்கும், காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டனால தான் இப்போ உங்கள் ஒய்டி ஸ்டுடியோக்குள்ளே போய்க்கோங்க. ஒய்டி ஸ்டுடியோக்குள்ளே போயிட்டு எனக்கு கொஞ்சம் இருமல் இருக்கிறதுனால என் வாய்ஸ் அப்படி தான். இது என்னோட புது சேனலு. நான் சேனலில் மாற்றிடுறேன். மாற்றிட்டு என் சேனல் மாற்றிட்டேன்.
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது சும்மா யூஸ் பண்ணிக்காதீங்க. எதனா உங்களுக்கு ஐடியா இல்லைன்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்களே பண்ணிக்கலாம். இங்கே நான் ஹவு டு கிரியேட் யூடியூப் தம்ப்நெயில்னு இருக்குது. உங்களுக்கு எந்த வீடியோ பண்ணணுமோ அந்த வீடியோவுக்கு மாதிரி டைட்டில் அதில் சர்ச் பண்ணிக்கோங்க. நான் அதுக்குள்ளே போயிடுறேன். போயிட்டு இந்த பென்சில் ஐக்கானுக்கு இதில் அது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகுது. லோட் ஆகிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு இங்கே இந்த தாளை கீழே கொடுத்துட்டு பேஸ்ட்டுன்னு கொடுத்துங்க. பாருங்கள் எல்லாமே வந்துடுச்சு. எனக்கு இது எப்படி பண்ணுறதுன்னு தெரிலன்னா, டிஸ்கிரிப்ஷன் எப்படி பண்ண தெரிலன்னா நான் இதில் பண்ணிப்பேன். இந்த ஆப்பை வச்சுக்கின்னு பண்ணிப்பேன். உங்களுக்கு எதனா ஐடியா இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ளீஸ் சப்போர்ட். வெறும் 50 லைக் தான். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. ப்ளீஸ். பாய் காய்ஸ். நீங்கள் சேவ் கொடுத்துருங்க. அதான் முடிஞ்சிச்சு.